இந்த 62ம் ஒரே இடத்துல அமைச்சது எப்படி அப்படின்னா, பிரகாரம் பார்த்திங்கன்னா சுற்றி மண்டபத்துக்கு மேலே பிரகாரம் சுற்றி வரக்கூடியது. ஒரு சைடில் 31, இன்னொரு சைடில் 31. எல்லாருமே மேலே ஏறி தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் தென்னக காசின்னு சொல்ல அளவுக்கு ரொம்ப விசேஷம். உலகத்திலேயே வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பிடிச்ச அளவுக்கு இந்த கோவில் பேசப்படுற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த 39 அடி சிலை. ஏன் நம்ம பைரவர் வணங்கணும்? ஏன் இந்த கோவிலுக்கு நீங்கள் தரிசனம் பண்ணணும்? இந்த கோவில் கும்பாபிஷேகம் கூடிய விரைவில் நடக்குது. ஏன் பக்தர்கள் இவ்வளோ இப்போவே கோவில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ பக்தர்கள் கூட்டம் வரணும்? இதில் என்ன அப்படின்னு மிராக்கிள் நடந்திருக்கு. இதெல்லாம் தான் ஒவ்வொன்றும் நான் இப்போ பேச போகிறேன், சொல்ல போகிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி காலபைரவர் கொண்டும்பாங்க. ஒரு காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி காலபைரவர் கொண்டு. உயிர், பொருள் எல்லாத்தையும் காக்கக்கூடியது காலபைரவர் கொண்டு. அதுபோல தான் உயிரை காக்கக்கூடிய சக்தி காலபைரவர் கொண்டுங்க போல சொர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது சொர்ணகர்ஷ்ண பைரவர். இந்த ரெண்டும் தான் இங்கே பிரதானமே. எப்பவுமே பைரவர் நம்பினவங்க, எப்பவுமே நம்ம வாகனத்தில் போகிறவங்க பைரவர் நம்பி கையெடுத்து தொட்டு கும்பிட்டு போகிறது பிரதான ஐதீகம். ஒவ்வொரு வீட்லேயும் நாய் வளர்த்தணும்னு சொன்னது ஐதீகப்படி பார்த்தீங்கன்னா, யமன் எப்பவுமே வீட்டுக்குள்ளே வரும்போது மனிதனுக்கு வந்தது நாயோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஐதீகப்படி ஒரு யமன் வந்தானாவே அது நாயோட அடிபட்டு அந்த நாய் ஏற்றுக்குங்கிறது ஐதீகம். அதுதான் ஒவ்வொரு வீட்லேயும் பைரவர் நாய் வாகனமாக இருக்கணும்னு முடிவு பண்ணார். அதான் பைரவருடைய சக்தி காலபைரவர். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம்.